அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தன் கணவன் இறந்த பிறகு தன்னுடைய 4 வயது மகள் ஆர்த்தியோடு தனியாக வசித்து வந்தாள் சந்திரா. வீட்டின் அருகில் இருக்கும் பள்ளி ஒன்றில் மகளை சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருந்தாள். அவள் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை பார்த்து வந்தாள். அன்று வேலையில் இருக்கும்போது பொருட்களை எடுத்து கொண்டிருந்த ஒருவனிடம், சார், உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் எந்த பொருளையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துடுவேன் என்றாள். அவளை திரும்பி பார்த்தவன், நீங்க தான் வேணும் என்றான். அதிர்ச்சி அடைந்தாள் சந்திரா. சார், என்ன பேசுறீங்க என்று கோபமானாள். மேடம், கோவப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இங்கே இருக்க நெய்யில் 1/2 லிட்டர் டப்பா தான் இருக்கு. நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு 1/2 லிட்டர் எல்லாம் தேவையில்லை. அதான் 1/4 லிட்டர் நெய் டப்பாவை தேடிட்டு இருக்கேன் என்றான். அதை எடுத்து கொடுக்கறது தான் சார் என் வேலை. என்னிடம் சொல்ல வேண்டியது தானே என்று சொல்லி அடி ரேக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து நெய் டப்பா ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அவளிடம் அதை வாங்கி கொண்டு அவளை பார்த்து புன்னகை செய்துவிட்டு கிளம்பினான். அவன் பெயர் கதிர்வேல். இந்த ஒரு பொருள் வாங்குவதற்குத்தான் இவ்வளவு நேரமா இங்கு சுத்திட்டு இருந்தானா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பில்லிங் கவுண்டரில் பில் போட்டு கொண்டிருந்த கதிர்வேலின் பார்வை சந்திராவின் மேலேயே இருந்தது. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசித்தாள். மாலை 4 மணி ஆனவுடன் வேலையின் நடுவே தன் மகள் படிக்கும் பள்ளிக்கு சென்று ஆர்த்தியை அழைத்து வந்து வீட்டில் விட்டுவிட்டு அவளுக்கு வேண்டிய சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துவிட்டு மீண்டும் சூப்பர் மார்க்கெட் வந்து விடுவாள். சந்திரா வீட்டின் அருகில் இருப்பவர்கள் ஆர்த்தியை பார்த்து கொள்வார்கள். இரவு அவள் வீட்டிற்கு செல்ல 8 மணி ஆகிவிடும். அவள் வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருந்தது. ஆனால் கதிர்வேலால் அவள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று அவளுக்கு அப்போது தெரியவில்லை. 2 நாட்கள் கழித்து அவள் இருக்கக்கூடிய பகுதியில் மீண்டும் பொருட்களை தேடிக்கொண்டு சந்திராவையே பார்த்து கொண்டிருந்தான் கதிர்வேல். சார், என்ன வேணும் என்று கேட்டாள் சந்திரா. அதான் அன்னைக்கே சொன்னேனே என்றான். சந்திராவின் முகம் கோபமானது. என்ன சொன்னீங்க என்றாள். அதான் நெய் வேணும், நான் தனியாதான் இருக்கேன்னு சொன்னேனே என்றான். அவனை முறைத்தவாறு மீண்டும் நெய்யை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். நெய்யை வாங்கி கொண்டு வேகமாக பில்லிங் கவுண்டர் நோக்கி சென்றவன் அடுத்த பக்கம் வழியாக மீண்டும் அவள் இருக்கும் பகுதிக்கு வந்தான். மேடம், உங்க பொண்ணை கூப்பிட்டு வர நேரம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் நீங்க கூப்பிட போகாம இருக்கீங்களே என்று கேட்டுவிட்டு அவள் பதில் சொல்வதற்குள் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான். அதிர்ந்து போனாள் சந்திரா. இவனுக்கு என்னை பற்றி அனைத்தும் தெரியுமா? தெரிந்துதான் இவன் இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு செய்கிறானா? இவன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று மனதில் யோசித்துக் கொண்டிருந்தவள், இவனால் இந்த வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். அடுத்த முறை அவளை பார்ப்பதற்காக சூப்பர் மார்க்கெட்டிற்கு வந்த கதிர்வேல் அவள் இருக்கும் பகுதியை தேடி அலைந்தான். ஆனால் அவள் கண்ணில் படவே இல்லை. ரொம்ப நேரமாக எந்த பொருளும் வாங்காமல் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்த ஒரு ஊழியர் அவன் அருகில் சென்று, சார், உங்களுக்கு என்ன வேணும் என்றான். ஒரு ஆண் குரல் கேட்டதும் திரும்பி பார்த்தான் கதிர்வேல். ஏதாவது வாங்கலாம்னு வந்தேன், ஆனால் நான் தேடி வந்தது கண்ணில் படவில்லை என்று சொல்லிக்கொண்டே ஒரு கண்ணால் சந்திராவை தேடினான். எனக்கு ஏதாவது பொருள் வேணும்னா எடுத்துட்டு வர்றேன், நீங்க போங்க என்று சொன்னான். அந்த ஊழியர் அவனை முறைத்துவிட்டு, சார், நீங்க பொருள் வாங்க வந்த மாதிரி தெரியல, நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிக்கலாகி விடும் சார் என்றான். சார், நான் பொருள் வாங்க தான் வந்தேன். நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? நான் இதுவரைக்கும் இங்கே வந்து எப்பயாவது பொருள் வாங்காம போயிருக்கேனா என்று கோபமாக கேட்டான் கதிர்வேல். சாரி சார், நீங்க உங்களுக்கு வேண்டியதை பார்த்து எடுத்துட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு சென்றான். சந்திராவை காணோமே என்று நினைத்து கொண்டே ஏதோ வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொருளை வாங்கிவிட்டு வெளியே வந்தான் கதிர்வேல். அப்போது தூரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் சந்திரா. அவளை நோக்கி நடந்து சென்றவன், மேடம்,
உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் என்றான். எனக்கு வேலை இருக்கு, நானே பர்மிஷன் கேட்டுட்டு என் மகளை போய் பார்த்துட்டு வரேன். அவளுக்கு காய்ச்சல், மாத்திரை கொடுத்து விட்டு வந்துட்டு இருக்கேன். நேரமாச்சு, விலகுங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி நடந்தாள். ஐயோ, மீண்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் போக முடியாதே. ஏற்கனவே ஒருவன் சந்தேக கண்ணோடு நம்மை பார்த்து பேசிவிட்டு சென்றான். சரி, நாளை முயற்சி செய்வோம் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். உள்ளே வந்த சந்திராவை பார்த்து பில்லிங் கவுண்டரில் இருந்த அவளது தோழி விமலா, என்னடி கோபமாக இருக்கிறாய்? வரும்போது அவனை பார்த்தாயா என்றாள். ஆமாடி, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஒன்னுடி, அவன் பேசுறது யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரியே இருக்கு என்றாள். உனக்கு பொண்ணு இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா என்றாள் விமலா. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு என்றாள் சந்திரா. அடுத்த தடவை வந்தா அவன்கிட்ட நான் பேசவா என்றாள் விமலா. வேணாம், நானே பேசிக்கிறேன்டி என்றாள் சந்திரா. பிறகு அவன் வேலை காரணமாக 2 நாட்கள் அங்கு வரவில்லை. அடிக்கடி வந்து தொந்தரவு செய்தவன் 2 நாட்களாக வரவில்லையே, ரொம்ப நல்லது என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக இருந்தாள் சந்திரா. அன்று இரவு 7 மணிக்கு மேல் வந்து நின்றான் கதிர்வேல். சந்திராவை பார்த்து லேசாக புன்னகைத்தான். ஆனால் அவள் பதிலுக்கு புன்னகைக்கவில்லை. அவனிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்த மற்றொரு கஸ்டமரிடம் என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் அவருக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிய பிறகு கதிர்வேல் அவளிடம் வந்து, மேடம், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காகத்தான் இப்படி உங்களையே சுத்தி சுத்தி வர்றேன் என்றான். என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்படி வேலை பார்க்குற இடத்துல வந்து பேசலாமா? இந்த கம்பெனியோட முதலாளி இதை பார்த்துட்டு என்னை வேலையிலிருந்து நீக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் இந்த வருமானத்தை நம்பிதான் என் குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கேன். பேசாம போயிருங்க என்றாள். சரி மேடம், அப்படின்னா உங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற காஃபி ஷாப்ல பேசலாம் என்றான். எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. இனிமே நீங்க இங்கே வராதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது என்று கோபமாக அவனிடம் பேசிவிட்டு சென்றாள். கதிர்வேல் எதுவும் வாங்காமல் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினான். சந்திராவின் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்தவைகள். சந்திராவுக்கும் விமல் என்பவனுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. அவர்கள் வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களோடு வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது. சந்திராவுக்கும் விமலுக்கும் திருமணமான 1 வருடம் கழித்து பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ஆர்த்தி என்று பெயரிட்டனர். அவர்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது. வேலைக்காக தினமும் விமல் பைக்கில் சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நாய் ஒன்று குறுக்கே வர சாலையின் ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்து படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அவனை காப்பாற்றி விட வேண்டும் என்று எவ்வளவோ போராடினாள் சந்திரா. ஆனால் விதி அவள் வாழ்க்கையில் விளையாடியது. அவன் இறந்து போனான். அவன் இறுதிச் சடங்கிற்கு வந்திருந்தான் கதிர்வேல். அப்போது அவன் மனதில் சந்திரா குறித்து எந்த எண்ணமும் இல்லை. விமலின் அப்பா அம்மா சந்திராவிற்காக பரிதாபப்பட்டனர். சந்திராவின் அம்மா காயத்ரி சந்திராவை தன்னோடு அழைத்து கொண்டு சென்று விட்டார். அம்மா வீட்டில் இருந்த சந்திரா அழுது அழுது ஓய்ந்து போனாள். ஊரில் இருந்தவர்கள் சிலர் 2வது திருமணம் செய்து வைத்து விடுங்கள், அதுதான் அவளுக்கு நல்லது என்றனர். ஒரு சிலர் புருஷ செத்து 3 மாசத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு பேசுறாங்க என்று மறைமுகமாக திட்டினார்கள். எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாத காயத்ரி, எத்தனை நாட்கள் நான் அவளை பார்த்து கொள்ள முடியும்? அவளுக்கு வயது 28 தானே ஆகிறது. அதனால் தன் மகளுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைத்திட வேண்டும் என்று முடிவெடுத்தார். சந்திராவிடம், உனக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன் என்றார். என் கணவர் இருந்த இடத்தில் இன்னொருவனை வைத்து பார்க்க எனக்கு மனமில்லை. அப்படியே ஒருவன் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாலும் எங்கள் இருவருக்கும் இன்னொரு குழந்தை பிறக்கும் போது ஆர்த்தியின் நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்து பார்த்தீர்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் இங்கே இருப்பது உங்களுக்கு பாரமாக இருந்தால் சொல்லிவிடுங்கள். நான் இந்த வீட்டை விட்டு சென்று விடுகிறேன் என்றாள். அதன் பிறகு 1 வாரம் அமைதியாக இருந்த காயத்ரி 1 வாரத்திற்கு பிறகு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருந்தார்.
இங்கே இருந்தால் இவர்கள் நிம்மதியாக இருக்கவிட மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருவனிடம் நம்மை மாட்டி விட்டு விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு வேலை தேடுவதற்கான பணியில் மும்முரமாக ஈடுபட்டாள் சந்திரா. சந்திராவின் தோழி விமலா அவளது ஊரில் இருந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பில்லிங் செக்ஷனில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளிடம் சென்று தன் நிலையை விளக்கி வேலை ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டாள் சந்திரா. முதலாளியிடம் பேசிவிட்டு வேலை இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பினாள் விமலா. அதன் பிறகு 2 வாரங்கள் கழித்து ஒரு பெண் வேலையை விட்டு நின்று விட்டதால் ஒரு வேலை காலியாக இருக்கிறது, நீ வந்து முதலாளியை பார்த்து பேசு என்றாள் விமலா. முதலாளியிடம் சந்திரா தன் நிலையை விளக்கினாள். சந்திராவிற்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை கிடைத்தது. 6 மாதம் வேலைக்கு சென்று கொண்டிருந்தவள் அம்மாவின் தொந்தரவு தாங்க முடியாமல் தன் குழந்தையை அழைத்து கொண்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொஞ்ச தூரத்திலேயே வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்தாள். தன் குழந்தையையும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருந்தாள். குழந்தையை விட்டு வேலைக்கு செல்வது முதலில் அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. கொஞ்ச நாட்கள் குழந்தையை கூட்டி வந்து கடையில் உட்கார வைத்துவிட்டு வேலையை பார்ப்பாள். பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் சந்திராவிடம் நன்றாக பழகினார்கள். குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டனர். அதனால் பள்ளியிலிருந்து குழந்தையை அழைத்து வந்து வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு வந்து விடுவாள். சந்திராவின் குழந்தையை பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் பார்த்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சந்திராவின் அம்மா காயத்ரி வாரத்திற்கு ஒரு முறை வந்து தன் மகளையும் பேத்தியையும் பார்த்துவிட்டு செல்வார். ஆனால் அப்படி வரும்போது திருமண பேச்சை மட்டும் அவர் எடுக்க மாட்டார். ஏனென்றால் மகள் இங்கே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் அமைதியாக இருந்து கொண்டார். 6 மாதம் நிம்மதியாக வேலைக்கு சென்று கொண்டு குழந்தையை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தற்போது புதிதாக கதிர்வேல் என்ற ரூபத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. கதிர்வேல் பேசியதை தன் தோழி விமலாவிடம் சொன்னாள் சந்திரா. ஏண்டி சந்திரா, அவனை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம், அவன் நல்லவனா இருந்தால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உங்க அம்மாவும் அதான சொல்லிட்டு இருந்தாங்க, நீயும் அதனால தானே உங்க அம்மாவை விட்டுட்டு இங்க வந்து தனியாக கஷ்டப்படுகிறாய், யோசித்து முடிவெடு என்றாள் விமலா. இல்ல விமலா, நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிய பிறகு அவர் ஆர்த்தி கிட்ட எப்படி நடந்து பாருன்னு தெரியாது. ஆர்த்தி தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு மிகப்பெரிய பயமே என்றாள். வாழ்க்கையில எத்தனையோ நடந்து போச்சு. ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுனா போடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட வேண்டியதுதான். ஆனால் நல்லவனா இருந்தால் உன் வாழ்க்கை நல்லபடியா மாறிவிடும். கண்டவன் எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பான், கண்டபடி பேசுவானுங்க. தனியா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது சந்திரா. நீ வேணா சொல்லு, நானே அவன் வந்த பிறகு அவன்கிட்ட பேசி பார்க்கிறேன் என்றாள் விமலா. ஆனா ஒரு விஷயம் டி, அவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது என்றாள் சந்திரா. அப்படியா சொல்ற? அப்ப கண்டிப்பா அவனுக்கு உன்னை யாருன்னு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுதான் அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறான் என்றாள் விமலா. சரிடி, அவன் வந்தால் நீ என் கூட வா, 2 பேரும் பேசி பார்க்கலாம் என்றாள் சந்திரா. ஆனால் அன்று அவன் வரவில்லை. அதன் பிறகும் அவன் வரவே இல்லை. 1 மாதம் ஆன பிறகும் அவன் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கே வரவில்லை. சந்திரா ஒரு நாள் விமலாவிடம் பேசினாள். நான் நிம்மதியா இருந்தேன், தேவையில்லாம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் என்றாள். எங்கேயாவது அவனை பார்த்து எதற்காக என்னை திருமணம் செய்து கொள்ள நினைத்தீர்கள் என்று கேட்க வேண்டும். ஆனால் அவன்தான் என் கண்ணிலேயே படவில்லையே என்று சலிப்பாக தோழியிடம் பேசிக்கொண்டிருந்தாள். விடுடி, அதையே நினைத்து கவலைப்படாதே என்று தோழிக்கு ஆறுதல் கூறினாள் விமலா. அப்போது அங்கு பில் போடுவதற்காக வந்த ஒரு அம்மா இவர்கள் இருவர் பேசியதை கேட்டுவிட்டு, யாரம்மா சொல்றீங்க? உன்கிட்ட அடிக்கடி நின்று பேசுமே அந்த பையனை சொல்றீங்களா என்றார். விமலா வேகமாக, உங்களுக்கு பில் போடணுமா, கொடுங்க என்றாள். அவர் மீண்டும் சந்திராவிடம், அந்த பையனை பத்தி சொல்றீங்களா? அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான், நீ கல்யாணம் பண்ணிக்கோமா என்றார். விமலா மீண்டும் குறுக்கிட்டு, நீங்க யாரு இதை சொல்றதுக்கு என்றாள். என் பெயர் வித்யா, நான் தான் அந்த பையனோட அம்மா.
நான் தான் அவனை இங்கே கூட்டிட்டு வந்து பேச சொன்னேன் என்றார். சந்திராவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அன்னைக்கே சொன்னேன்ல, அவன் பேசும்போது இவங்க உள்ளதா இருந்திருக்காங்க என்றாள் சந்திரா. அம்மா, இங்கே உட்கார்ந்து பேசினா எதுவுமே சரிப்படாது. நாளைக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் லீவு தானே, அருகில் ஒரு காஃபி ஷாப்பில் உட்கார்ந்து பேசலாம். அப்பதான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் என்றார். விமலாவும் கண்டிப்பாக நாங்கள் வர்றோம் என்று சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி வைத்தாள். அடுத்த நாள் விமலாவும் சந்திராவும் ஏற்கனவே பேசி வைத்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் அருகில் இருக்கும் காஃபி ஷாப்பில் உட்கார்ந்திருந்தனர். அங்கே கதிர்வேலும் அவனது அம்மாவும் வந்து சேர்ந்தனர். கதிர்வேல் வந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அங்கே சந்திராவின் அம்மாவும் வந்து சேர்ந்தார். கதிர்வேலின் அம்மா பேசத் தொடங்கினார். கதிர்வேலுக்கு வயசு 32 ஆயிடுச்சு. ஆனால் உனக்கு வயசு 29 தான். எனக்கு பிறந்த 2 பெண் குழந்தைகளையும் கட்டி கொடுத்த பிறகுதான் திருமணம் என்று பிடிவாதமாக இருந்தான். அவர்கள் திருமணத்தையும் முடித்து வைத்தான். அதன் பிறகு அவனுக்கு பொண்ணு தேட ஆரம்பித்தான். ஆனால் அவன் கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுனாலையும் அவனுக்கு வயசு 30 தாண்டிருச்சு என்பதாலையும் யாரும் பெண் தர முன்வரவில்லை. இவனது தங்கைகளும் இவனை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டார்கள். 2 வருஷமா நாங்களும் தேடாத பொண்ணு இல்லை. அப்படி இருக்கும்போதுதான் உன் கணவன் இறந்தபோது உன்னோட வீட்டுக்கு வந்திருந்தோம். ஏன்னா உன்னோட கணவனும் கதிர்வேலனும் நண்பர்கள். உன்னை பற்றி உன் கணவன் கதிர்வேலிடம் நிறைய பேசியிருக்கிறான். அன்று உன்னை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் உன்னை பார்க்கவே இல்லை. நான் என் மகனுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போது உங்க அம்மாவை பார்த்தேன். உங்க அம்மா அவங்களோட கஷ்டத்தை பத்தி, அதாவது உன்னை பத்தி சொல்லி புலம்புனாங்க. நான் என்னோட மகனை பற்றியும் என்னோட கஷ்டத்தையும் சொல்லி புலம்புனேன். கடைசியா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே என்று நான் தான் சொன்னேம்மா என்றார். சந்திராவும் விமலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உங்க அம்மா, நான் என் பொண்ணுகிட்ட பேச முடியாது, நீங்க வேணா என் பொண்ணுகிட்ட பேசி பார்த்துக்கோங்க என்றார். அதனால தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கே வந்து என் பையனை நேரடியா உன்கிட்ட பேச சொன்னேன். அவனுக்கும் உன்னை பிடிக்கணும், உனக்கும் அவனை பிடிக்கணும்லம்மா, அதுக்காகத்தான் என்றார். உனக்கு வாழ்க்கை கொடுக்கிற மிகப்பெரிய தியாகம் எல்லாம் நாங்கள் செய்யவில்லை. என் பையனுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும், உனக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கம்மா. விமலா, நீ தான் உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அமைதியாக உட்கார்ந்திருந்த கதிர்வேல் சந்திராவை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு அம்மாவோடு எழுந்து கிளம்பி சென்றான். 1 வாரம் கழித்து சந்திராவின் விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்காக கதிர்வேல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தான். கதிர்வேல் எப்போதும் போல் பொருட்களை தேடிக்கொண்டிருக்க வேகமாக அவன் அருகில் வந்தவள் நெய்யை எடுத்து அவன் கையில் கொடுத்துவிட்டு புன்னகைத்தாள். நெய்யா சாப்பிட்டு 2 கிலோ எடை கூட்டிட்டேன் என்றான். அவள் சிரித்துவிட்டு வேற என்ன வேணும் என்றாள். நீங்க தான் வேணும் என்றான். அவள் சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள். இருவரும் வாழ்க்கையில் இணைந்தனர். அவர்கள் திருமணத்தை எளிமையாகவும் ஆனால் மன நிறைவுடனும் முடித்து கொண்டனர். சந்திராவின் மகள் ஆர்த்தி கதிர்வேலின் பாசத்தால் தனது தந்தையின் இடத்தை நிரப்பியதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். கதிர்வேல் ஆர்த்தியை தன் சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தினான். இந்த உறவு சந்திராவின் அம்மா காயத்ரி மற்றும் விமலாவின் வாழ்த்துக்களுடன் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அவர்கள் தங்கள் மகள் ஆர்த்தியுடன் அன்பான குடும்பமாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.